யூரோ கிரிப் டயர்ஸை பொறுத்தவரை அவங்க எனக்கு ஒரு மெயினா ஒரு விஷயத்த வந்து கன்வே பண்ணாங்க. என்னன்னா, நீங்க வந்து டயருடைய வாரண்டி எல்லாம் செக் பண்ணாதீங்க, அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. அண்ட் டயரை வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க 5 இயர்ஸ்ல சேஞ்ச் பண்ணிருங்க, அதுக்கப்புறம் அது லைஃப் கிடையாது, 3 இயர்ஸ்ல சேஞ்ச் பண்ணிருங்க, லைஃப் கிடையாதுன்னா சொல்லுவாங்க. பட் அதெல்லாம் கண்டுக்காதீங்க. த்ரெட் வயர் இண்டிகேட்டர்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, அது தேவை வரை யூஸ் பண்ணுங்க யூரோ கிரிப் டயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட சொன்னாங்க. அதாவது நமக்கு இருக்கிற அந்த பேட்டர்ன்ல இந்த த்ரெட் வயர் இண்டிகேட்டர் இருக்கும். ஸோ அந்த த்ரெட் வயர் வந்து ஃபுல்லா கம்ப்ளீட்டா தேற வரையே இந்த டயரை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஆல்மோஸ்ட் வந்து இவங்க இதுக்கு முன்னாடியே வந்து நார்மல் பேசஞ்சர் யூஸ் பண்ண டயரை வந்து எனக்கு சாம்பிள் எடுத்து காட்டினாங்க. ஆல்மோஸ்ட் அதிகமா பாத்தீங்கன்னா 65,000 வரை ரீச் ஆயிருக்கு யூரோ கிரிப் டயர்ஸ் வந்து. இன்னுமே வந்து அது பாத்தீங்கன்னா 80% தான் தேஞ்சிருக்கு, இன்னும் 20% இருக்குன்ற மாதிரியே விஷுவல் காட்டியிருந்தாங்க. ஸோ அது வந்து பார்க்கும்போது ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்தது. அண்ட் சொல்ல வேணா, இட் இஸ் இந்தியன் பிராண்ட். யூரோ கிரிப் வந்து ஒரு இந்தியன் பிராண்ட்ன்றனால நமக்கு பிரைஸ்லயுமே வந்து ரொம்ப காம்படிபிள் தான் இருக்கும், ரொம்ப கம்மியான ரேட்ல தான் கிடைக்கும், பெட்டர் தென் இம்போர்ட்டட் டயர்ஸை விட. அண்ட் நாம இந்த மாதிரி சிட்டி ரைட் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டோம்னா எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு அப் டு 25,000 கிலோமீட்டர் வரை நம்மளால வந்து கவர் பண்ண முடியும் ஒரு டயரால. ஸோ அதுக்கப்புறம் வந்து அது வந்து அந்த யூசேஜை பொறுத்து தான், நம்ம எப்படி யூஸ் பண்றோம். ரஃப் யூசேஜ் பண்றோம்னா அதை விட கம்மியாகலாம், இல்ல வந்து லைட் யூசேஜா பண்ணோம்னா அதுக்கும் மேல வரலாம். ஸோ அதுக்கப்புறம் வண்டியோட நாய்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லலாம். அந்த ஹைவேல நான் ஓட்டினேன், அந்த ஆஃப் ரோடு எல்லாமே நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து நாய்ஸ் ஃபீலிங்கே வரல, சுத்தமா வரல. ஸோ ஓவராலா சொல்லணும்னா எனக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது இந்த யூரோ கிரிப் டயர்ஸ்ல. மெயினா ரொம்பவே நமக்கு பிளஸ் ஆன பாயிண்ட் பாத்தீங்கன்னா, இது மேட் இன் இந்தியா, முக்கியமா மேட் இன் தமிழ்நாடு, அதாவது மதுரையில தான் வந்து மேனுஃபேக்சரே பண்றாங்க. ஸோ அது வந்து ஒரு சிறப்பான ஒரு விஷயம்னு சொல்லலாம். அண்ட் அந்த மேட் இன் தமிழ்நாடுன்றனால நமக்கு வந்து மேட் இன் இந்தியான்றனால நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரைஸுமே வந்து ரொம்பவே கம்மியா தான் இருக்கும் இம்போர்ட்டட் டயர்ஸை விட. ஸோ அதனால வந்து ரொம்ப இந்த மாதிரி ஸ்ட்ரீட் வெஹிக்கிள்ஸ்க்கு மட்டும் இல்லாம நாங்க வந்து ஹாரி ஹண்டர் யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த மாதிரி வந்து ஹெவி வெஹிக்கிள்ஸுமே இருக்கு, ரொம்ப ஹெவி வெஹிக்கிள்ஸ். அண்ட் அதுக்கான பீமர் டயர்ஸ் அண்ட் ஸ்போட்டாக்கு இது இருக்கு, ஸ்கிராம்லர் இருக்கு, ஸ்போட்டாக் எக்ஸி. ஸோ அந்த ஸ்கிராம்லர் வெஹிக்கிள்ஸ் அதுக்கான அட்வென்ச்சர் டைப்லயுமே வந்து நமக்கு வீல்ஸ் இருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து டயர்ஸ் அது மேனுஃபேக்சர் பண்றாங்க. அதான் சொன்னேன் ஒரு 6 பேட்டர்ன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து அதுவுமே ஆக்சுவலி நான் இதுக்கப்புறம் தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறேன். இப்போ வந்து ஆக்சுவலி இது டியூவல் ரைட் மாதிரி மதுரை டு கொடைக்கானல். ஸோ மதுரை டு கொடைக்கானல் வந்து நான் ஜிக்ஸர்ல கவர் பண்ணிட்டேன். அண்ட் இங்க இருந்து வந்து நான் வேற ஏதாவது வெஹிக்கிள் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். டயருமே வேற ஸ்போர்ட்டாக் ஆர்எல்ஸ் பீமர் அந்த மாதிரி ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். சீரியஸாவே சொல்லலாம், என்னை பொறுத்தவரை வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம். முக்கியமா இந்த டயர் வந்து நான் சொல்றது ஓவராலா ஒரே விஷயம் தான், ரொம்பவே வந்து கம்ஃபர்டான ஒரு ரைடு கொடுத்தனால இது வந்து பிரைஸுமே வந்து கம்மியா இருக்கும். அண்ட் மேட் இன் தமிழ்நாடுன்றனால யார் வேணா சூஸ் பண்ணலாம். எந்த மாதிரி வெஹிக்கிள், எந்த மாதிரி டிசைனர், எந்த மாதிரி டைப்பா இருந்தாலுமே நம்ம வந்து சூஸ் பண்ணலாம்.